8:13 சொல்கிறது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு ஒரு சிறுபெண்ணின் தகப்பனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அவன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்றான். தேவன் தாமே அவனுடைய குழந்தையை சுகமாக்கினார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்து இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருந்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைத்து கேட்கிற எவைகளையும் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.